இதை நான் மட்டும் பண்ணால் போதாது. நீங்களும் உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நண்பருங்கக்கிட்டோ நீங்கள் பழகும் போதும் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழக கற்றுக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயம். அன்பே சிவம் மனமே குருன்றோம். அன்பு தான் கடவுள். எப்போ மனசுக்குள்ளே நம்மளை பற்றி நம்ம யோசித்து நம்ம அன்பாக இருக்கிறோமோ அப்போ பிறர் மேலேயும் அன்பாக இருப்போம். நம்ம மேலேயே நம்ம அன்பு இல்லைன்னா பிறர் மேலே நம்ம அன்பாக இருக்க முடியாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கிட்டும் அன்பாக பழகணும். அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான்னு குறை சொல்லாதீங்க. அவன் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். அதுதான் நமக்கு முக்கியம், நமக்கு நல்லது. அதனால் இந்த ஆசிரமத்தில் வேற்றுமை இல்லாத பழகுறோம். இது மாதிரி உபதேசங்கள் எங்கேயும் கிடையாது. இந்த உபதேசங்களில் சீராக செய்திகள்னா பெரிய மகான் ஆவானா, கடவுள் ஆவானா, நல்ல ஒரு மனிதனா, மன தைரியத்தோடு எந்த நேரத்துலையும் கலக்கம் இல்லாத வாழறதுக்கு இந்த கலை தான் வழிவகுத்து தரும். அப்படிப்பட்ட கலையை நம்ம கொடுக்குறோம், அதை வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் உபதேசங்கள் நான் வாங்கன்னு யாரையுமே சொல்கிறதில்லை. ஏன்னா முடியாதவங்க வாங்காதீங்க. இதை செய்ய முடியும், நம்ம இதை அடையணுன்றவங்க மட்டும் உபதேசம் வாங்கணும். ஏதோ வந்தோம், அவர் உபதேசம் வாங்கினார், இவர் உபதேசம் வாங்கினார், நானும் உபதேசம் வாங்குறேன்னு வாங்கி அதை செய்ய முடியாத விட்டுடாதீங்க. குடும்பத்தில் போய் நான் சாமி கும்பிட்றேன், என்ன மாதிரியே நீ சாமி கும்பிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கும்பிட்டுட்டோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கும்பிடுங்க. ஒரு நாள் அவங்க உங்களை பார்த்து மாறணும். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நீங்கள் போகிற பாதை சீராக போக முடியாமல் தடைப்பட்டு போயிடும். அதனால் அவங்கவுங்க செய்கிற செயலை அவங்கவுங்க செய்யணும். கணவனுக்கு மனைவி எதிரியாக இருக்காதீங்க, மனைவிக்கு கணவன் எதிரியாக இருக்காதீங்க. அன்போடு பழகுங்க. நீங்கள் 2 பேரும் அன்பாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் வம்சம், உங்கள் குழந்தைங்க அன்பாக இருக்கும். நீங்கள் அருவெறுப்பாக பேசி அருவெறுப்பாக வெறுத்துக்குன்னு சண்டை போடணும், சச்சரவு பண்ணிக்கின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதை பார்த்து வளரும் போது அதுங்களுக்கு அதே குணங்கள் வரும். அப்போ முன்னோடியாக நீங்கள் இருந்து அதுங்களை வளங்கும். ஒழுக்கம் ரொம்ப அவசியம். பிள்ளைங்களுக்கு நல்ல வழியில் பயணம் பண்ணுறது நல்ல அவசியம். அது சின்ன வயசுலேருந்து இளமையிலேருந்து அதில் பழக்கப்பட்டீங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் நல்லா படிக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோ சொத்து இருந்தால் கூட மரியாதை கிடையாது. படிப்பு தான் அவசியம். பிள்ளைகளை உங்களுடைய உழைப்பை வீணாக்காமல் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும். படிப்பு ரொம்ப அவசியம். படிப்பு இருந்ததுன்னா யாரும் இல்லைன்னா கூட அவன் போஷிப்பான். படிப்பு இல்லைன்னா அவன் மூடனாக மாறிடும். அதனால் படிக்க வைங்க. உங்களுடைய கெட்ட பழக்கம் கூடி குடும்பத்தில் நான் உழைக்கிறேன், என் உடம்பு வலிக்குது, மனசு சரியில்லை அப்படின்னு குடிக்கிறதால நீங்கள் மட்டும் கெட மாட்டீங்க, உங்கள் குடும்பம் கெட்டுடும். உங்கள் குடும்பம் மட்டும் கிடையாது, அக்கம் பக்கங்கிறவங்களும் கெடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பழக்கங்களை இந்த மாதிரி வழியில் போகிறவங்க ஈடுபடுத்தக்கூடாது. ஈடுபட்டிங்கன்னா இந்த கலை மோசமாக ஆக்கிடும் உங்களை. அது எப்படி கெடுக்குதுன்னே தெரியாது, கெடுத்துடும். இது இந்த கலை இந்த புலிவால் பிடிச்ச கதை. புலியும் விட முடியாது, அதுவும் கூடவும் ஓட முடியாது. அப்படின்ற நிலையில் நிற்கணும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட சூழ்நிலையில் நின்னீங்கன்னா தான் இதை சீராக நீங்கள் பயணம் பண்ண முடியும். இதை வாழ்நாளில் எவ்வளோ பக்தி பண்ணிங்கனாலும், எத்தனை கோயில் சுற்றினீங்கனாலும் அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், பக்தி சம்மந்தப்பட்ட விஷயம். இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இது ஞானத்தை சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஒவ்வொரு பிறவிக்கும் உங்களுக்கு கூடவே வரக்கூடியது. அப்போது உடல் அழிஞ்சதுன்னா அந்த பிறவியில் செய்ததெல்லாம் அந்த உடலோடு போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, ஞாபகமே இல்லை. இது உயிரோடு கலக்கும்போது என்ன செய்கிறீங்களோ அது ஞாபகத்தில் இருக்குது. அடுத்த பிறவியில் நீங்கள் பிறக்கும்போது ஞான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். அதனால் இதை சீராக பயன்படுத்திங்க, நல்ல வழியில் போங்க, அதுதான் நல்லது. ஆத்மானந்தம். இந்த பாடம் பண்ண நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் தெளிவடையுது. அது புதிராகவும் இருக்குது. அது இதுதான் விஷயம் தெரிஞ்ச பிறகு எதுவுமே கேட்கவும் தோணலை, எதுவும் கேட்கணும்னு ஆசையும் வரல. ஆனால் இருந்தாலும் நமக்கு என்னோட கேள்விகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் ஒரு சில கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா, நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் தான் உங்கள் மன நிம்மதி இருக்கும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பழைய நிலைக்கு ஆகிடுவீங்க. ஆனால் இது அப்படி இல்லை. அந்த நிம்மதி வராது, வந்துச்சுன்னா உங்களை விட்டு போகாது.
இது மனசில் மனுஷனுக்கு 1000 சந்தேகங்கள் எழுந்துக்கணும். அந்த சந்தேகங்களுக்கு விடை தெரியணும். அது எங்கே போய் கேட்டால் தெரியும், யாரை கேட்டால் சொல்லுவாங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த பாடம் நல்லா தீவிரமாக பண்ணிங்கன்னா உங்கள் மனமே கேள்வி கேட்கும், உங்கள் அறிவே பதில் சொல்லும். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அப்போது சித்தம்னா என்ன? மனசு கூட ஒரு அறிவு இருக்குது. அது பேர் சிற்றறிவுன்னு பேர். அந்த சிற்றறிவு தான் நம்ம உலக செயலுக்கு தேவைப்படும். எல்லா செயலும் எங்கே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த சிற்றறிவு தேவைப்படும். ஆனால் ஆன்மா கூட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவு கடவுள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அது பயன் தருது. அப்போது சிற்றறிவுலேருந்து பேரறிவில் போயிடணும் நம்ம. அப்போ பேரறிவில் போகணுன்னா என்ன பண்ணணும்? சிற்றறிவுக்கு வேலை இல்லாதாக்கணும், மனசுக்கு வேலை இல்லாதாக்கணும், புத்திக்கு வேலை இல்லாதவணும், அகங்காரத்துக்கு வேலை இல்லாதாக்கணும். இப்படி வேலை இல்லாத ஆக்கணும்னா இந்த மனமாகப்பட்டது தனித்து இயங்காது. அப்போ ஆன்மாவோடு போய் சேரும். ஆன்மாவோடு சேரும்போது அங்கே பேரறிவு வேலை செய்யும். பேரறிவினுடைய நிலை கடவுளை அடையணும். அந்த கடவுளை அடையும் போது இறப்பு பிறப்பு தவிர்த்துப்போம். அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதை பாழ் பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. தெரியாமல் எவ்வளோ காலம் இருந்துட்டு இருப்போம். இப்போ தெரிஞ்ச பிறகு அதில் சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். சொல்லுங்க. தியானம் பண்றாங்க, தவம் பண்றாங்க மகான்கள். தியானம் இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தியானம் பண்றாங்க. மகான்கள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க. இந்த தியானத்துக்கும் தவத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கையா? ரெண்டுமே ஒன்று தான்மா, ரெண்டுமே ஒன்று தான். தவம்ன்றதும் ஒரு நிலைப்படுத்துறது மனசு, தியானம்ன்றதும் ஒரு நிலைப்படுத்துறது மனசு. தியானம்ன்றது இல்லறத்தில், குடும்பத்தில், ஊருக்குள்ளே மக்களோட மக்களாக உலாவி பண்ணும்போது தியானம் மகானம் சொல்கிறோம். தனித்து மக்களோடு வராமல் ஆத்தங்கரையில் இல்லை காட்டில் குடிசை போட்டுக்குன்னு பண்ணும்போது அது ரிஷிகள். அப்போ அவங்க பண்ணுறது அப்படி. ஆனால் சேர்ற இடம்போ கடல் ஒன்று தான். உலக நாட்டிலெல்லாம் பல நதிகள் இருக்குது, பல ஆறுகள் இருக்குது, பல கால்வாய்கள் இருக்குது. ஆனால் அத்தனை நாட்டிலேருந்தும் போய் சேர்ற இடம் கடலில் தான். கடல்ன்றது கடவுள் மாதிரி, இந்த மதங்கள்ன்றது நதிகள் மாதிரி. இத்தனை மதங்களில் எல்லா வழிபாடும் எது அதை அடையிறதுக்கு தான். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சீரான முறையில் ஆசையை அற்று பணத்துக்கு எதிர்பார்க்காம அதில் பயணம் பண்ணும்போது எல்லோரும் அதை போய் அடைய தான் மதம் வகுத்து வச்சுக்குது. இந்த மதங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு ஆதியில் வகுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷன் அவனுடைய ஆசையால் ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் ஒரு புனித தன்மை இருக்குது. எல்லா மத தலைவருமே புனிதமானவங்க தான். ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மக்கள் தான் சரியில்லாத போயிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகந்தார், நான் மலேசியாவுக்கு போன உடனே லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில், ஒரு பெரிய ஹோட்டல், அது டீ சாப்பிட்லான்னு போய் உட்காந்து. அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல். அந்த முஸ்லீம் ஹோட்டலில் சர்வர்களும் முஸ்லீமுங்க. நான் போய் உட்காந்த உடனே அந்த சர்வர் என்னை பார்த்துட்டு, இவர் யூடியூப்பில் பேசுகிறாரு இல்லையா அப்படின்னு. ஆமாம், என் கூட வந்தவர் சொன்னார். இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்போது நம்ம இங்கே பேசணும், அது உலக நாடெல்லாம் பரவி. எப்போவுமே எந்த பேச்சாக இருந்தாலும் தென்னில உட்காந்து நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும், உலகத்துக்கு நல்லா. எந்த மதத்தையும் குறை சொல்லி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை, எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை. நிறைய குறைகளை சுட்டி காட்டலாமே தவிர யாரையுமே குறை சொல்லக்கூடாது. எல்லா மதங்களும் ஒரு புனிதமான மதங்கள் தான். அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, ஜெயின மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களும் ஒரு புனிதத்தை நோக்கி தான் பயணம் பண்ண வகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இடையில சேர்ந்த மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போது, மனுஷனும் கெட்டு போகிறான். அது நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு. நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன், அங்கங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது. மதம்ன்றது இடையில அவங்க வச்சுக்கிறது தான். நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்கறது. ஏன்னா மனுஷன்றது இயற்கை, மதம்ன்றது செயற்கை.
இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான், நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான், நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான், நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான். அப்போது இது இயற்கை கிடையாது, கடையில் 4 பொருள் வாங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் மனிதன்றவன் இயற்கை, இதை யாரும் செய்ய முடியாது, இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை, மதம்ன்றது செயற்கை. அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது. இயேசுநாதர் பைபிள் எழுத சொன்னார். ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள், ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார். ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை. உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுடுறாங்க. அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி குரான், நபிகள் நாயகம் எழுதுன குரானில் எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார். ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீம்களால் போக முடியல, அந்த மதவாதிகளால் போக முடியல. அவங்க உலக வாழ்க்கைக்கோ அவங்க அன்றாட பொழைப்புக்கும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஞானத்தில் போக முடியல. அப்படி குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது, இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது. அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம், இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாதர். 2 பேருமே பெரிய மகான்கள் தான். அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி அந்த மதத்தை குறை சொல்லி இந்த கடவுளை குறை சொல்லி அந்த கடவுளை குறை சொல்கிறான்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல, கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். அவன் அறகுறையாக இருந்துக்குன்னு கண்டதை திட்டின்னு தெரியும். ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம உயர்வோம். எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாழ்ந்து போயிடுவோம். இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது. சொல்லுங்க ஐயா. நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க, ஒரு மனுஷன் சாவறதுக்குள்ள 3 ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம்மா. ஆன்ம ஜோதி, ஜீவ ஜோதி, அப்புறம் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஏதாவது ஒன்றையாவது அடையணும் அப்படின்னும் பேசியிருக்கீங்க. இந்த 2 ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஜீவஜோதின்றது உடலெல்லாம் ஓடின்னு இருக்குது, ஆத்ம ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுமா. ஆத்ம ஜோதின்றது முடிவானது, ஜீவஜோதின்றது இடைப்பட்டது. அதனால தான் பரஞ்சோதின்றது உலகத்தின் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது. அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவஜோதியை பார்க்க வழி தெரியணும். ஜீவஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும். உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவஜோதியை பார்க்க முடியும். இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒலி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க, இவ்வளோ பெரிய ஒலின்னு எனக்குள்ளவே இருக்குதா, நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறேன்னு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவஜோதி. ஆனால் ஆத்ம ஜோதி நீங்கள் பண்ணாமையே நிற்கணும், அது ஆத்ம ஜோதி. இந்த ஜீவஜோதி ஆத்ம ஜோதியில் இணையணும், ஆத்ம ஜோதி பரஞ்சோதியில் இணையணும். இந்த 3 ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை. ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு, ஆனால் அவன் ஆன்மீகத்திலேயே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும். எந்த ஜோதியுமே பார்க்காதவனுக்கு அஞ்ஞானியாகவே பிறந்து அஞ்ஞானியாகவே சாவான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஜீவஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி, இது 3 ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது 3ஐயும் பார்த்தா தான் முழு மனிதன், மீது அரை மனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஐயா, அறிவாளிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாளி ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு தாமா ஞானம், ஞானம்ன்றது அறிவு தான். அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது, அது எல்லோருக்குள்ளுமே இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது. சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு, ஜாதி, மதம், குலம், கோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசின்னு வரும். ஆனால் கேட்டால் நான் அறிவாளின்னும், கடவுளை இல்லைன்னுவான், நான் கடவுள் மறுப்பாளன்னுவான், நாத்திகன்னு சொல்லுவான், கடவுளே இல்லைன்னுவான். கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான். கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது. கடவுள் இவனை விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது. ஆனால் மனத்தோடு வாழும்போது, சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான். பேரறிவோடு வாழும்போது எவனும் நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான். நான் மனிதன்
நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் உங்களை விட அறிவாளின்னு எவனுமே எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான். ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு. அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் அறிவாளி நான் திறமசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதம் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும். அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா வாதம் பண்ணால் ஒத்துக்க மாட்டான். அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம சிற்றறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன், மனைவி, தாய், தகப்பன் உறவாடின்னு இந்த உறவுகள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு, அங்கே பலவிதமான மக்கள்கள் வராங்க, பலவிதமான மக்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் வந்தோடனே எல்லாரையும் விட்டு பிரிகிறோம். அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான். தாயின்னு ஒரு உறவு, பிள்ளைன்னு ஒரு உறவு, கணவன் ஒரு உறவு, தகப்பன் ஒரு உறவு, மனைவின்னு ஒரு உறவு, டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறோம். அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா, தகப்பன் பிரிஞ்சு போகிறான், புள்ள பிரிஞ்சு போகிறான், மனைவி பிரிஞ்சு போகிறா, கணவன் பிரிஞ்சு போகிறான். இது நமக்கு புரியணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்தில் 1000 பேருக்கு நமக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, உலகத்தில் யாருக்குமே நடக்குது. ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கல. அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிற. உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது. கணவன் இறந்துட்டான், இறக்கக்கூடாது, மனைவியை விட்டு இறந்துட்டான், அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு. அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும், அதுங்களை வாழ வைக்கணும். அதுங்களை வாழ வைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும். அப்போ நம்ம திடமாக இருந்தால் தான் அதுங்க திடமாக இருக்கும். இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும், என் மனைவி இறந்து போச்சுங்க, என் குழந்தைய எப்படி காப்பாற்று தெரியல, என் குழந்தை என்ன வந்துடல, என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவள் என் மனைவி மாதிரி. உலகம் ஃபுல்லாக மனைவி இருக்கிறான், உலகம் ஃபுல்லாக கணவன் இருக்கிறான், எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை மட்டும் யோசித்து பேசுகிறோம். நம்ம உலகத்தை திரும்பிப்பார், உண்மைகள் உனக்கு தெரியும். அன்புதான் சிவன் சொல்றீங்க. அப்ப அன்பு அன்றாடம் வளரணுமா? அன்புதான் சிவம். ஆமா, அது அன்றாடம் வளரணுமா? வளரணும், மனசுல வளர்க்கணும். அதை நீர் ஊத்தி வளர்க்கணும். அதை அகங்காரத்தை வளர்க்க கூடாது, அதை அழிக்கணும், நெருப்பு வச்சு அழிக்கணும். அது யோகத்தின் மூலியமா, இந்த பாடம் மூலியமா. ஆமா, அதாலதான் அது முடியும், வேற எதாலையும் முடியாது. இந்த இப்ப அந்த அன்புதான் சிவன் சொல்றோம். அது எப்படி நம்ம மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும்? அதான் உங்க வீட்டுக்கு வந்து என்ன ஒரு பொடி சோறு போட்டு சாப்பிட்டுக்கினேன், என்ன ஒரு விருந்தாளி வந்துட்ட நீ சாப்பிட்டுக்கிட்டியா, என்ன சொல்லுவேன்? வாங்க வாங்க இருக்குது 2 பேர் பங்கிட்டுக்கலாங்க. அப்ப அன்பு தானே அது? இல்லம்மா நீ உட்காந்து சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன். ஆனா மிருகம் அப்படி கொடுக்காது. அதனால மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது, மனுஷங்கிட்ட அன்பு இருக்கு. இந்த அன்பை பரிமாறிக்கணும். உன்னை பார்த்து அவங்க செய்யணும், அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும். இப்படி பரிமாறிக்கிறது தான் அன்பு. கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள். அதனால அன்பா பயணம் பண்ணணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க கண் தண்ணி வருது. அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா. அங்க அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும். ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான், ஆனா செத்த பிறகு ராஜான்னு வாங்க. அப்ப அவங்க சொல்லி அழுவதை பார்க்கும்போது உன் மனசுல அது படும்போது உனக்கு அழ வரும். செத்து போய் இந்த பார்த்து அழ வராது யாருக்கும். ஏமாத்த கூடாது என்கிட்ட. நான் என்ற சொல் பொதுவா அகங்காரமா சொல்றாங்க. ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட நான் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான்ன்றது அகங்காரம்ன்றாங்களே, அப்ப நான் எப்படி சாமி சொல்றது? ஆமா, நான் இருந்தா தான் நீ இருப்பேன். நான்ன்றது இல்லைன்னா நீன்றதே இல்லை. அப்ப நான் இருக்கணும், அந்த அந்த நான் என்னோட இருக்கணும். ஆனா என்னுடைய நான் இன்னொருத்தர் மேல பாயக்கூடாது.
பாயும் போது அது அகங்காரமா மாறும். என்னோட இருக்கும்போது நானாவே இருக்கிறேன். நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். மகரிஷின்னா என்னங்க ஐயா? மகரிஷின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. நான் எந்த பேரையும் வச்சுக்கல. எங்க அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுன்னு சுத்திங்கிறேம்மா. எனக்கு எந்த பேரும் அந்த தமிழாராய்ச்சி மையத்திலேருந்து அவங்க ஒரு 3.5 மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை. அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியோவில் அங்கேருந்தே பேட்டி எடுத்தாங்க, இங்கேருந்தே நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மகான்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்ன்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம் சார், மனுஷன்னு சொல்லுவோம். ஏன்னா மகான்னு சொல்றதுக்கோ ரிஷின்னு சொல்றதுக்கோ சித்தர்ன்னு சொல்றதுக்கோ தகுதி நமக்கு வேணும். சும்மானா நானா ஒரு பேரை போட்டு போறதால ஒன்று சாவதானே போறேன் நான். அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது. அதனால அப்படியெல்லாம் வச்சுக்கூடாது. நீ எதுவா வாழற, குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை தான் பேரு. குழந்தைக்கு போய் 60 வயசு பெரிய மனுஷன் பேர் வச்சுக்கூடாது. 6 அறிவு படித்த மகான்கள் இருந்தால் அவன் பேரெல்லாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்க கூடாது, தப்பு அது. அதனால நான் அதெல்லாம் வச்சிருப்பேன். எங்க அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இருக்காங்க. இவங்க 3த்துல எதுங்க சந்தோஷமா இருக்குது? பறவைகள் சந்தோஷமா இருக்குமா, விலங்குகள் கூட சந்தோஷமா இருக்காது. பறவைகள் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ள போய் அடங்கிடும். அதனால பறவைகள் தான் சந்தோஷமா இருக்கும். மனிதர்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு 10ன்ற மனப்பக்குவம் வந்துச்சு. இந்த ஊரையே அவன் பேர்ல எழுதினா விட பக்கத்து ஊரை எழுதலையேன்னுவான். அதனால இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. மிருகம் ஒன்னாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்னு கிடைக்கலையேன்னு அதுவும் ஏங்கிக்கினே இருக்கும். அதுக்கும் சந்தோஷம். பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆன்மீகவாதின்னா யாருங்கய்யா உண்மையான ஆன்மீகவாதினா? அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியறவன் ஆன்மீகவாதி. வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆயிட முடியாது. ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும், அவன் பார்த்திருக்கணும், அதோட அவன் கலந்து இருக்கணும். அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான்? ஒரு மனுஷன் எப்போது பக்குவம் பெறும்போது முழு மனிதன் ஆகிறான். பக்குவம் இல்லாத போது அரை மனிதனா தான். 60 வயசானாலும் அரை மனுஷனாவே இருப்பான் சில பேர். பக்குவம்னா இதுதான் பேசணும், இங்கே இப்படிதான் பேசணும், இவங்க கிட்ட இப்படிதான் நடக்கணும், அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன். அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது. அதனால அவன் உயர்ந்தவன். ஆனா 60 வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்கிட்ட போய் அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மனிதனாவே தான் வாழ்ந்துட்டு சாகும். இப்ப நம்ம பாடம் பண்றோம், அதுல வர அந்த வலி இன்னல் அதை எப்படிங்க ஐயா தடுக்கிறது? உனக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணரணும். 3 பாடம் வாங்கியிருக்கேன் சார். ஏமா 3 பாடம் வாங்கியிருக்கேன். 3 பாடம் வாங்கியிருக்கேன் சார். சரி, எனக்குள்ள ஒரு டவுட் இருக்கு சார். எனக்குள்ள டவுட் இருக்கு. சொல்லு. இப்போ எனக்கு 2000 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2000 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் எனக்கு ஒரு 7 இருக்கும். அப்போ ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு 8:30 மணி வரைக்கும் நினைவு திரும்பல. அப்போ அந்த ஆன்மா எங்கே போயிருக்கோம்? எங்கூட இருந்திருக்குமா, இல்லை எங்கே போயிருக்கோம்? நடக்கும். அது மாதிரி நடக்கும்பா. அது மாதிரி அதை பற்றிலாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா பாடத்தை பண்ணிக்கினே போ. இன்னொரு விஷயத்தெல்லாம் யோசித்து நீ உட்காந்துனாக்கா பாடம் பண்ண முடியாது சரியா ஒன்றால். அதனால் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எது நடந்தாலும் அதெல்லாம் அங்கங்கேயே போட்டுட்டு போயிடணும். அதை எடுத்துக்கின்னு நீ படுக்கையிலெல்லாம் பூஜை பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல எல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அந்த ஞாபகம் தான் வந்துக்கினே இருக்கும் திரும்பி திரும்பி. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுடணும். எது உறவு? யார் உறவு? உன் பொண்டாட்டி உனக்கு உறவா? நீ பொண்டாட்டிக்கு உறவா? உன் பிள்ளைக்கு நீ உறவா? உன் வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டில் ஒரு ஆள் கொடுத்தனுங்கிற மாதிரி தான் நீ பெற்ற புள்ள உன் உடம்பு நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்த உடம்புல இன்னொருத்தன் பூந்துன்னுக்குறான். ஆனால் உன் புள்ள நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும், உன் செயல இருக்கணும், உன்னையே நினைக்கணும். அது ஆனால் நினைக்குமா? ஒதுக்குத. அதனால இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கின்னு இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அவதிப்படுறான். வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டா இருப்பான், உள்ளுக்குள்ள வேதனை அடையிறான். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ, நீ அப்புறமா பிறரை காப்பாத்து. உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ, அப்புறம் அடுத்தவங்களை ஸ்டடி பண்ணு. நான் வீட்டை காப்பாத்துறேன், புள்ளைய காப்பாத்துறேன், பொண்ணை காப்பாத்துறேன், உன்னை இழந்துடாத. நீ நல்லா இருந்தீங்கன்னா 1000 பேரை காப்பாற்றலாம். 1000 பேர் நல்லா இருந்தா உன்னை காப்பாற்ற மாட்டான். அதனால முதல்ல தன்னை தானே நல்லா இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க. அப்ப யாருக்குமே கெடுதல் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்.
சொல்லுப்பா. விழுப்புரத்துலேருந்து வரேன். விழுப்புரம். பேர் ராமமூர்த்தி. சரி. கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. போன மாதம் ஏழாவது மாதம் வந்தேன். 1 வருஷம் ஆகுது. சரி. இந்த 1 வருஷத்துல இந்த பாடம் வாங்கி ஒரு மாதம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதுலேருந்து இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தைரியமாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பாடத்தில் வந்தால் எல்லாமே இருக்குன்னு. ஒரு நேரத்தில் என்ன பண்ணும், ஒரு நேரத்தில் அப்படியே ஒரு படப்படப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்து ஒன்றும் எனக்கு தெரியல. அது அந்த என்னன்னே தெரியல. அந்த ஒரு சோகம் வரும், ஒரு படப்படப்பாக இருக்கும், உடம்பு ஒரு நடுக்கல் இருக்கும், அந்த மனுஷன் அப்படியே டிக்கெட்டுக்கு நடிச்சிக்கும். இப்போ எதுவுமே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தது, இப்போ வந்தது கூட எதுவும் தெரியல எனக்கு. அது மாட்டாது போயினே இருக்குது. ஆனால் இந்த பாடம் பண்ணும்போது பண்ண நீங்கள் வந்துகிட்டே இருக்கிறீங்க. நானும் என்னடா பார்க்குறேன். நான் பண்ண வந்துனே இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காட்சி மனிதனுடைய வாழ்வு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. எங்கள் வீட்டில் அம்மா இருந்துட்டாங்க. நான் அதை பற்றி நான் இது வரைக்கும் கவலைப்படலை. அது அவ்வளோதான், முடிஞ்சு போன கதை. அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து கற்பனையோடு ஒட்டினது. அந்த கற்பனையில் என்ன பண்ணிடுவான், சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இவன் இல்லாத கற்பனையெல்லாம் கூட சேர்த்துக்குன்னு கதா முகான்னு கண்ணு தெரியாத கால் தெரியாத குதிப்பான். அதே நேரத்தில் சின்ன ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதில் தேவையில்லாத கற்பனையெல்லாம் சேர்த்துக்கணும் 1 மாதம் எழுந்துக்காத உட்காந்து அழுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்வு. ஆனால் இந்த பாடத்தில் வந்தால்னா அந்த கற்பனைகள் இருக்காது. கற்பனைகள் இல்லாதால சந்தோஷம் இருந்தாலும் அளவோடு இருப்பான், துக்கம் இருந்தாலும் அளவோடு இருப்பான். ரெண்டுலேயுமே அவன் பாதிக்க மாட்டான். துக்கத்துலேயும் பாதிக்க மாட்டான், சந்தோஷத்துலேயும் பாதிக்க மாட்டான். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு இவ்வளோ கட்டுறதுக்கு காரணம் அதனால தான். ஏன்னா மனித வாழ்வு அமைதியாக வாழறதுக்காக தான் வந்தான். ஒரு 9:15 படுப்பேன். 10 மணி வரைக்கும் பார்ப்போம், உங்களை பேசுறது பார்ப்பேன், படுப்பேன். படுத்தா கரெக்டாக 3:45 ஏஞ்சிடுவேன். ஏஞ்சிச்சு போயிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உட்காருவோம். உட்காந்து 5:30 மணி தான் ஏஞ்சிருப்பேன். சந்தோஷம், நல்லா பண்ணு, கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைம் கரெக்டாக அது எப்படியோ நமக்கு இன்னைக்கு கூட சரி. இன்னைக்கு காலையில் தானா எழுப்பி 3:40 தான் கப்புன்னு ஏச்சிட்டேன். ஏஞ்சிச்சா ஒன்று நீ எழுப்புந்துக்கணும்னு இல்லை. முதல்ல ஒரு மாதத்துக்கு தான் நீ எழுந்துக்கணும், அப்புறம் அதுவே எழுப்பிடும். உண்மை நடக்குது. அதனால கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இல்லாத அமைதியாக இது வரைக்கும் இல்லை. நீங்கள் நான் எவ்வளோ பார்த்துட்டேன். நான் இப்போ இன்னைக்கு சூழ்நிலை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிரச்சனை வந்துட்டு தான் வந்தாலே எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அது மாதிரி போயினே இருக்குது. அவ்வளோ ஒரு உண்மையை சொல்கிறேன். அதில் அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. 5 பாடம் வாங்கியிருக்கிறேன் ஐயா நான். ஆனால் எந்த குறையும் இல்லை. இதில் இன்னும் ஒரே ஒரு பாடம் வாங்குறது 5 பாடம் வாங்குறேன், 6 பாடம் வாங்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதை நான் எடுத்து இது பண்ணி எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு பாடம் 5 மாதம் கேப் பண்ணணும். சும்மா நான் மாதம் அந்த பொறிக்கடலை வாங்குற மாதிரி வாங்கினா ஒரு பாடத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைக்காது, வீணாக தான் போகும். அதனால் உங்களுக்கும் காசும் தண்டம், எங்களுக்கும் கத்துறதும் தண்டமாக போகும். அதனால் ஒரு பாடத்துக்கு 5 மாதம் 6 மாதம் கேப் கொடுத்து செய்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்களை நிலை நிறுத்தும். இது நான் பேசுறது வந்து ஒரு செடி நட்டுட்டா ரோட்டில் ஆடு மாடெலாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், பாதுகாப்பு இருக்காது. பாடம் கொடுக்கறது செடி நட்டுற மாதிரி, நான் பேசுறது வந்து அதுக்கு வேலி போடுற மாதிரி பாதுகாப்பு பாடத்துக்கு. அதனால் மாதம் அந்த கிளாஸ் கேட்கணும். கிளாஸ் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் அதிலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. ஆனால் மாதம் வரணும், மாதம் போய் உபதேசம் வாங்கக்கூடாது. உபதேசம் வாங்கினீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸே ஆகாது, பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் ஒரு பாடமும் 5 மாதம் 6 மாதம் கேப் கொடுத்துவாங்க. சந்தோஷம். ஐயா வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். வெட்டினரி டாக்டர். ஐயாவோட வீடியோவை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எதனா ஒரு 2 கேள்வி இருக்கு ஐயா. எதனா ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லும் போது தானாக யூடியூப்பை ஏதோ பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோவாக வருது. ஸோ இருக்கிற சந்தேகம் அந்த வீடியோ பார்த்தே கொஞ்சம் தீர்ந்துருது. ஸோ இதுக்கு தான் மானசீக குருன்னு சொல்லுவாங்களா, அதோட அர்த்தம் என்னன்ட்டு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மனசுக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் மனசை கட்டுப்படுத்தினாலதான் என் குணம் மாறுதா, இல்ல என் குணத்தால தான் என் மனசை கட்டுப்பட முடியுமா? இது 2 கேள்வி. குணத்தாலையும் மனசு கட்டுப்படாது, மனசாலையும் குணம் கட்டுப்படாது, பாடத்தால தான் கட்டுப்படும். ஏன்னா
இது ரெண்டுக்குமே குணத்துக்கும் மனசுக்கும் அடிப்படை பேசு உன்னுடைய மூச்சு தான். உன்னுடைய மூச்சு அடங்காத குணமும் மாறாது, மனமும் மாறாது. அதனால மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கினா மனம் அடங்கும், மனம் அடங்கினா குணம் அடங்கும், குணம் அடங்கினா புலன் அடங்கும். இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க். இது ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறப்ப வேலை இல்லை. இது தனித்தனி பொருள் கிடையாது, எல்லாம் ஒன்றா ஒரே லிங்கில் இருக்குது. அந்த லிங்க்குக்கு அடிப்படை பேஸ் வந்து மூச்சு. அந்த மூச்சு அடங்கணும். முதல்ல மூச்சு உன்னை விட்டு வெளியே போகாமல் உள்ள அடங்கினால்தான் மனம் அடங்கும், மனம் அடங்கினால்தான் குணம் அடங்கும், குணம் அடங்கினால்தான் புலன் அடங்கும். இப்படி ஒன்றில் வந்து லிங்க். ஆமாம் சந்தோஷம். ஓகே. இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தால் தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜமாக இருக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க, குடும்பத்தை விட்டுடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது. பக்தி அவசியம். இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம். நம்ம தாய் தப்பம் கூட போனோம், அப்புறம் நம்ம தனியாக போனோம், இப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியே முடிவு இல்லை, ஞானம்தான் முடிவு. அந்த ஞானத்தை நம்ம தேடணும். தேடணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும், குரு சொல்படி கேட்கணும். அப்போ அந்த ஞானம் தெரியும். ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும், பிறப்பை தவிர்க்கலாம். ஒரு பிறவியில் இது முடிஞ்சிடுற காரியம் கிடையாது, பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு. அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா 3 விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது. எந்த தாய் தாப்பனும் கூட வரப்போதில்லை, அக்கா தங்கச்சி கூட வரப்போதில்லை, அண்ணன் தம்பி கூட வரல, புருஷன் பொண்டாட்டி கூட வரப்போதில்லை, சொத்து சுகம் கூட வரப்போதில்லை. மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கொண்டுக்கணும் வரோம், கொண்டுக்கணும் போகிறோம், அது தெரியறதில்லை. தெரியாதால இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு வந்தால் இந்த பூமிக்கு வரும், புண்ணியத்தை கொண்டு வந்தால் அந்த பூமிக்கு வரும். அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம். அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது 3ஐயும் தான் கொண்டு போகிறோம், கொண்டு வரோமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல, சும்மா வரல, எதையும் கொண்டு போகாதையும் போகல. ஏதோ கொண்டு போய்கின்றாங்கிறோம், கொண்டுன்னு வந்துக்கின்னு தான் இருக்கிறோம். இந்த கொண்டுன்னு வர்றதும் கொண்டுன்னு போகிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் ஞானத்தை தேடுங்க. குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தைய போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. ஆனால் 10 வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டீங்க. ஏன்? ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலில் செலவு பண்ணி மாற்றுறீங்க. அப்போது மாறணும், ஒரு இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. 1ஆம் கிளாஸ் படித்தது, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது, அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது, அப்புறம் காலேஜ் படித்தது, அப்புறம் வேலைக்கு போச்சு. அப்போ 4 பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது. அது வேலைக்கு போய் தானாக பழைக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதம் இருக்குது. அந்த 4ஐயும் கடந்தால் தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடத்துகிறோம். இதெல்லாம் பேசுறது எதுக்காகனா பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு. என்னைக்கு மரணம் வரும், என்னைக்கு ஜனனம் வரும் எவனாலையும் சொல்லவே முடியாது. நல்லா பேசினே இருப்பான், செத்து போயிடுவான். நல்லா நோயாக பட்டு கிடப்பான், 15 வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான். அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும். அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுக்கிறோம், இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன். 40 வருஷமாக இதை பேசுகிறேன். இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலையும் கோயிலுங்களும் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க. எதுக்காகன்னா ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது, ஞானம்ன்றது பொய் பேசக்கூடாது. ஏன்னா நீ உனக்கு ஞானம் தெரியாது, நீ பொய் பேசி அடுத்தவனையும் கருத்த கதையாக போயிடும். அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும், தெரியாதெல்லாம் உளரக்கூடாது. முதல்ல அனுபவம். புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேட்குறான், அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான். நான் மனசு மேலே ஏறி போகணும், மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது, மனசு இல்லாத போனால் வீடு எங்கேருந்து தெரியும், மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது, எதுவுமே தெரியாது, போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா. அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுறது தவறான முறையில். அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி, உண்மை தெரியாத எழுதி, அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துன்னுக்கிறாங்க.
அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானம் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நீ அனுபவித்து சொல்லணும். அனுபவிக்காத சொல்கிற ஞானம் குருடன் பள்ளத்தில் உள்ள கரியாக போயிடும். வள்ளலார் சொல்லுவார், 3 குருடன் சேர்ந்த ஒரு யானையை பார்க்க போனா அந்த யானையை தடவி பார்த்தான் ஒரு குருடன், வால் கட்சிது. அந்த குருடன் சொல்கிறான், அந்த வாழை தொட்ட குருடன் சொல்கிறான், தொடப்ப மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காது கட்சிது, முறை மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காலு கட்ச உலக மாதிரி இருக்குது. ஆனால் 3 பேருமே யானையை பார்க்கல. அந்த மாதிரி குருடன் கதையாக ஆயிடக்கூடாது. ஞானம், ஞானம்ன்றது தெளிவானது, ஞானம்ன்றது தெரிஞ்சது, ஞானம்ன்றது அனுபவித்து சொல்லணும், அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு, நல்லது. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அனுபவித்து சொல்லு, சந்தோஷமான விஷயம். நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஒளறி கெடுக்காத எல்லாரையும். அது மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்துங்குது. இங்கே வராங்க, அது பாவமாக இருக்குது நமக்கு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இதை என்னுடைய தயவோட பணிவோடு கேட்டுக்கிற, ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும். தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. தெரியாமல் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம். சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்றது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்றாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேற யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டின்னு செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போ கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வராதான். ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வந்து வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால செய்தது நன்மை. நம்மளால இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளவு நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனா வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனா குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால மனிதனா மாறும் போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க. ஐயா, ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தனை வெட்டி கொன்னுட்டு இருப்பான் எப்பவோ.
இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வை கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ ஞானியா ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் நீ பணக்காரனா இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனா போவியா? போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்புல என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னா நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன். அதனால எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான்? பூமியில ஜனனம் பண்ணனா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் அடுத்தவனுக்கு நன்மையை சொல்றதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது. மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனா இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசுகிறான், தன்னை பற்றி பேசுகிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பற்றி பேசணும். ஆனா அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சா இருக்கணும். பொய்யான கடவுள் பிரச்சாரமா இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஐயா ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. ஐயா இப்ப இந்த ஆன்மீகத்துல ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒண்ணு அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமா, நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவரா பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படிதான். எந்த ஞானி எதுவா நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கண்ணன்வாரு, ஒருத்தர் முருகன்வாரு, ஒருத்தர் சிவன்வாரு, ஒருத்தர் அம்பாள்ன்வாரு. ஆனா எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நீ உன் வீட்டுல 4 குழந்தை பிறந்து 4 குழந்தை ஒரே பேர் வைப்பியா? வேற வேற பேர் வச்சுப்ப இல்ல? அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது மாதிரி ஆயிப்போச்சு. சொல்லு. ரொம்ப நன்றி. வணக்கம்ப்பா. கன்னியாகுமரியிலிருந்து வரேன். என் பேர் செல்வன். 5வது பாடம் வாங்கியிருக்கேன். சரி. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இங்கே எந்த பாவமும் எந்த தவறுமன்னு ஒரு மனுஷன் தெரியாம இவனும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு 5 வயசுலேருந்து 10-20 வயசு வரை தெரியாமலே நல்ல கிட்ட சொல்லி கொடுக்காமலே நம்மளே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம் தவறுகளை. ஒரு 30 வயசு தெரிஞ்ச பண்ணணும் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுறோம். அவ்வளோ நாள் செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்கிற பாவத்தில் வருமா, தெரியாமல் செய்கிறது வருமா? தெரிந்த செய்த பாவமா, தெரியாமல் செய்கிற பாவமா? தெரிஞ்சாதான் பாவம். இது அறியாமல் செய்கிற, அறியாம செய்யவே மாட்டேன். அறியாம செய்யறது பாவத்தில் சேராது. அறியாம எது செய்ய. இப்போ இவர் உட்காந்துங்கிறாரு, நான் இப்படி நடந்து போகிறேன். போகும்போது இப்படி ஒச்சிப்பட்டு போயிட்டு சாரிங்க தெரியாது பட்டுச்சு. அது எப்படி தெரியாத படம்? அது எப்படி தெரியாத படம்? ஒன்று தானே வச்சேன், தெரியாத படம். ஆனால் நான் போகும்போதே அவர் கையோ காலை நீட்டிட்டாரு, தெரியாத பட்டது. அது தெரியாத பட்டது. அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம். சில தவறு தெரியாமல் நடக்குது. தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது, தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம். ஒரு கோழியை தெரியாமல் பிடிச்சி அத்துக்கு துண்ணு நிற்பியா? சொல்லு. தெரிஞ்சு தானே துண்ணுவேன். மீன் கடைக்கு போய் ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு தெரியாது துண்ணுவியா? எது துண்ணுவ? உன் பொண்டாட்டியை போய் ஒட்டுக்கட்டுன்னு தெரியாத அடிப்பியா? எது தெரியாம செய்வ நீ சொல்லு. ஒரு மனிதன் தெரியாம எதை செய்வான்? குழந்தை பருவத்தில் ஒரு 15 வயசுக்குள்ள கூட தெரியாம எது எப்படி செய்வான்? நல்ல கெட்டது தெரியாதுங்களா? நல்லது கெட்டது தெரியாது. ஆனா தெரியாம எதையுமே யாருமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவுது. தாய் பக்கத்து வீட்டுல பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாலுங்க. தாய் உட்காந்து நவந்து போயிட்டு இல்ல. அப்ப அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது. தெரியாம யாரும் எதையும் செய்யறதே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சுதான் செய்துங்கிறோம். சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்யறான், சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்யறான். அவ்வளவுதான் வித்தியாசம். தெரியாம எப்படி எதைதான் செய்ய முடியும்? நீ தெரியாம கன்னியாகுமரியில இங்க எப்படி வருவேன்? அதனால இந்த தெரியாமன்ட்டு ஊரை ஏமாத்தக்கூடாது. எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்தேன்.
ஒரு கெடுதல் செய்கிறேன், நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன், இது கெடுதல்னு தெரியாமல் நான் செய்யிட்டேங்கன்னு சொல்ல முடியாது. அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு அது. ஆனால் தெரியாமல் எந்த செயலும் உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, தெரிஞ்சு தான் செய்வான். அதனால் எல்லா செயலும் தெரிஞ்சு செய்கிறதெல்லாம் பாவம்தான். நீங்க சித்தரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. சித்தரை பத்தி வேணா, சித்தரை பத்தி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல. சித்தர் சமாதி நீங்க இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. மகான்கள் சமாதிக்கு இருக்கு. அதுல வந்து அவங்க சித்தர்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா. முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு, போலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. கடவுளை அடைஞ்சிடுறாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அந்த சமாதி போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஆமா போடலாம், அந்த ஒன்னும் தப்பு கிடையாது. ஆன்மா இருக்குமா? ரெண்டாவது அதுல வந்து என்ன சக்தி இருக்குங்கிறது, எல்லா சக்தியும் உனக்கு கோவில்ல போனீங்கன்னா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனை சக்தியும் சமாதியில கிடைக்கும். ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும். அதனால் அது அழிவே கிடையாது அதுக்கு. ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது. இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன். அதனால் உடலால் போயிடும். உயிர் போன உடனே இந்த உடலை போய் சுடுகாட்டில் போச்சிடுவான், கொளுத்திடுவான், எதனா ஒன்று பண்ணிவிடுவான். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அதுலேயே ஐக்கியப்படுத்துறான் அத்தை இல்லையா? இப்போ செம்பு இருக்குது, செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது. ஆனால் தனித்து செம்பா இருந்தால் என்ன பிரயோஜனம்? மரியாதை இருக்குமா? இருக்கு. தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை. அது மாதிரி இந்த பாழா போன உடல் தனியாக இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது. இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கை கூடும். அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால் தான். அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னைக்கு அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலன். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்னைக்கு இது நிலைச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இது உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வர்றாங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ள தான் இருக்குது, உலகத்துல எல்லாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு. அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுவேன். என்ன ஏமா சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா சொல்லு. எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி வந்து சொல்லு. அதான் சும்மா சத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி வை.
அவ்வளோ நாள் ட்ரை பண்ண மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காஜாத்திலேருந்து வந்து பெருசாக சொல்கிறேன் சொல்லு நடந்து போகிற இடத்துக்கு. சித்தர் பாடல் சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு அதை சார்ந்து பாராடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி தெரியாது உனக்கு. எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு ரொம்ப நாளா. அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது. அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு. என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அதுன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன் பேப்பர்ல கச்சிருந்தா காகிதத்துல அது பொறிக்க வச்சு ஜோட்ல போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது புருவ மையத்தை சொல்றாரு. அங்க தாண்டா குண்டுமணி இருக்குது, அங்க அம்பாள் உட்காந்து பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு அதை சார்ந்து பாராடி. ஆமா, அத அங்க பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்க பாத்தீங்கன்னா நீ போச்சுப்பேன்னாரு. அதனால அங்க பாக்கிறது தான் கஷ்டம். அங்க பாக்கிறதுக்கு தான் இங்க சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. பாரு போ. சித்திரங்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லிட்டு வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களா? முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். போற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா. பிணின்னா நோய், முப்புன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போக போறோம்னு அர்த்தம். இப்ப எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாசமா தான் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வரல. அந்த மாதிரி அதை சொல்றது. முப்புன்னா வயசாயிடுச்சு, ஒரு துபாய் போக போறாருன்னு அர்த்தம். போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். இறைவனை வழிபடுறோம். இறைவனை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கதைகளை கேட்டிருக்கோம். எல்லா தெய்வங்களையும் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா தெய்வமும் நான் தன் மேலே பற்றுதலாக இருக்கிற பக்தன் மேலே அவங்களும் பற்று இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய குறைகளை தீர்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இது ஒரு பக்கம் இருக்க, ஔவையார் முருகர் ஔவையாரை ஒரு கேள்வி கேட்குறாங்க. பெரியது எதுன்னு கேட்குறாரு. அப்போ ஔவையார் பதில் சொல்கிறாங்க, பெரியது கேட்கும் வரிவடி வேலோ, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயன்றோம், அலைகடலோ புவி. அதெல்லாம் போட்டு அதை முடிச்சு தொண்டர்கள் அடக்கானிடுவாங்க. ஆமையா? அப்போ மொத்த ராமாயணத்தின் வர மற்ற சாயந்தரம் வரைக்கும் நீ நான் தான் பேசுங்க. அப்போ மற்ற தெய்வங்களை விட சிவம்ன்றது ஒண்ணு தன்னை புகழ்றதை விட தன்னுடைய பக்தனை பத்தியோ தொண்டனை பத்தியோ புகழ்ந்தால் அளவுக்கு அதிகமான சந்தோஷப்படும் சொல்றாங்க இல்லையா? அது சிவத்தோட தன்மை. அப்படிதானே? திருச்சி இருக்குது இல்ல? திருச்சி. ஆமா, திருச்சியில தாய்மான் சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. உச்சிப்புள்ளியார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும். அது யாரும் போக மாட்டாங்க. எல்லாருக்கும் உச்சிப்புள்ளியார் கோயில் தான் தெரியும், தாய்மான் சாமி கோயில் தெரியாது. சிவபெருமான் தாயா மாறி போறாரு. அதை தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன படித்தேன். திருமூலர் சொல்றாரு சிவனை பற்றி. அவர் சிவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, குழந்தையை விட தங்கமானவரும், சேயை விட நல்லவரும். சேயினா குழந்தையை விட அவ்வளோ தங்கமானவரும் சிவபெருமான். குழந்தை மனத்தை விட ஒரு இலக்கணமான உடையவராக ஒரு சிவன். சொல்றாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனுக்கு ஈக்குவலான கடவுளை உலகம் ஃபுல்லா தேடினா கூட கிடையாதான். அது ஏன் அப்படி சொன்னாரு? 1000 கடவுள் இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடவுள் தானே உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சாதான் நமக்கு உண்மை தெரியும். சிவன்றது இயற்கைன்னு அர்த்தம். சிவம்னா அது ஒரு பேரொழின்னு அர்த்தம். அதுக்கு ஈடா வேற எதுவும் மீதெல்லாம் நீ 1000 கடவுளை நீ உபாயனை பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஈக்குவல். அதனால சொல்றாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரு இங்கு யாருமே இல்லை. அதுக்கு ஈடா கூட யாரும் இல்லையா? அது மாதிரி இல்ல, அதுக்கு ஈடா கூட இல்லையா யாரும், எந்த தெய்வமும் இல்லையா. சொல்றாரு, போனம் கடந்த அன்று பொன்னொழி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே. உலகத்தை கடந்து நிக்கிறான் அவன். அப்படிப்பட்டவனை வழிபடுறதுக்கு அங்கே ஆள் இல்லையடான்றார். அதனால அவர் சிவம் குழந்தைக்கும் மேலானவர். அவ்வளோ எளிய மனசு. அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமானவர்.
மனசு இருக்குது. நான் அடிக்கடி கிளாஸில் சொல்லுவேன், மனசு வந்து ரொம்ப தங்கமானது, ஆனால் அதே மனசு வந்து கொடூரமானது. ஏன்னா இந்த பழப்போன மனங்குது, அது ரொம்ப இலகி போகும், அதே நேரத்தில் கொடூரமாக ஒருத்தர் இருக்கும். ரெண்டும் ஒரே மனசு தான். தெய்வமும் அப்படிதான். நீ அதை உருகி போகும்போது அது உன்னை உருகி வரும். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நீ ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னா கடவுள் உன்னை தேடி 2 ஸ்டெப் எடுத்து வைப்பான் அப்படின்னு. ஆனால் நீ கடவுளை தேடி ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேன்ற, நீ ஆதாயத்தை தேடி தான் கடவுளை வழிபடுறத தவிர கடவுளை தேடி போகணும்னு போலியே அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரியானது சிவம்ன்றது. அதை வந்து குழந்தைய விட ரொம்ப தங்கமானது. ஆனால் குழந்தைய விட தங்கமானது இல்லை, அதை விட தாயை விட தங்கமானது. உலகத்தை படைச்சது அது தானே. அப்போ தாயை விட உயர்ந்தது அது. அதனால திருமூலர் அப்படி சொல்றார். சொல்லு ஐயா. இறைவனை விட்டுடு, அவனை யாரும் பார்க்கல, பார்க்க போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் இறைவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்கிறார். யார்? அவர் பேர் குரு. சரி, இறைவனை தான் கொண்டாட தெரியல, ஏன்னா நான் பார்க்கல. சரி, பார்த்தவங்களையாச்சும் நீ கொண்டாடுப்பான்னா அவரோட அருமையே தெரியாத? யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை? யாராவது அறிஞ்சிக்கிறோமா? யார் அறிவார் அவர் அறிவோட நீளமும் அகலமும்? யாருக்காவது தெரியுமா? நமக்காக இறங்கி வந்த ஒருத்தரை நம்ம அறிவுக்கு எட்டின மாதிரி அவரை பிடிச்சிக்கிறோம். அவர் தான் சொல்லிட்டாருப்பா, அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் சாதாரண மனுஷன்பா, ஒன்றும் இல்லை, என்னோட அனுபவத்தில் பேசுகிறேன், அனுபவத்தில் எந்த அனுபவத்தில் பேசுகிறாரு? யாராவது கேட்டோமா கேள்வி? சாமி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அனுபவத்தில் பேசுகிறேன்னு. எங்கள் தாத்தா கூட வயசாயிடுச்சு, அவருக்கும் 100 வயசு இருக்கும், எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் அவர்லாம் பேச மாட்டாரு. அவர் எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் கடந்து வந்திருப்பாரு, பேச மாட்டாரு. அப்போ இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒன்றானா? அவர் சொன்ன அனுபவம் இறை அனுபவத்தை. ஆனால் எவ்வளோ பெரிய தன்னடக்கம் பாருங்க. அதை ஒரு நாள் கூட நான் இறை அனுபவத்தில் பேசுகிறேன்னு கூட சொல்லலை. அப்போ எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்கும் பாருங்க. அதனால தான் கடைசி வரைக்கும் யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை கடைசி வரைக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் நம்மளால் உணரவே முடியலல்ல. கேட்கறதே கிடையாது. அதுதான் சாமி, ஞானத்தோட பக்குவமே தன்னை மறைக்கிறது தான். அப்போ நம்மளோட குருநாதர் கடைசி வரைக்கும் ஏன் மறைச்சாருன்னா, ஞானத்தோட உச்சியில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னை ஒன்றுமே இல்லைன்னாரு. ஆனால் உண்மையான சீடர்களாக நாம் இருந்தால் அவரோட ஒவ்வொரு சொல்லையும் வீட்டில் போய் உக்காந்துக்கின்னு பிரித்து பார்க்கணும். என்னப்பா அது இவ்வளோ பெருசெல்லாம் பண்ணார, கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னார. இன்னும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம எப்பாவது கேள்வி கேட்டிருந்தோம்னா நம்ம மனம் அதுக்கு 1000 கேள்விகளை உடனே கேட்கும். அனுபவத்தில் பேசுகிறேன்னா எப்படி பேச முடியும்? இறை அனுபவம் இருந்தால் மட்டும்தான், அந்த இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும். ஐயா சொல்வார், சாமி நீங்கள் எப்படி சாமி பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வெள்ளைக்காரன் கூட பழகிறேன், அதனால் இங்கிலீஷில் பேசுகிறேன். நீ இங்கிலீஷில் பேசுகிற, நீயே வெள்ளைக்காரங்கிட்ட போய் பழகு. இறைவன் கூட தொடர்புகள் இருந்தால் அவங்க பேசக்கூடிய ஒரு சொல்லும் இறை சொல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம குருநாதர் அவ்வளோ பெரிய உயரம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு அவரோட நீளமும் புரிய போதில்லை, அகலமும் தெரிய போதில்ல. ஏன்னா நம்ம அறிவு ரொம்ப 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 சின்னது, மூளை மட்டும் பெருசு, அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லு சாமி. குரு வந்து எப்படிப்பட்டவர்னு திருமூலர் சொல்றாரு, 200 பாட்டில் சொல்றாரு. குருன்றவர் ஒரு தீட்சை கொடுக்குறாங்க, ஸ்ரீடனுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அது வந்து திருமூலர் சொல்றாரு, குருன்றவர் யாராங்க? இறைவனே வந்து அவர் வடிவில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் தன்னை அறிந்தால் மட்டும்தான் அவங்களால தலைவன் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் திருமூலர் சொல்றாரு. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சாமி, திருமூலரோட முதல்ல ஐயா மாதிரி தான். திருமூலர் முன்னாடி சொல்லிட்டார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. சரி, தன்னை அறிஞ்சால் தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ இந்த கெட்டு போனவங்களாங்கிறாங்களா, அவங்களும் என்ன சொன்னாங்க? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். கெட்டு போனவனு காரணம் என்னன்னா, தான் யாருன்னு தெரியாமல் கெட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தான் சாமி வழி? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அப்போ அவங்களுக்கு ஒரே வழி, தான் யாருன்ற அந்த உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வழி. சரி, வழி தெரிஞ்சால் என்ன ஆகும்? தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே. தன்னை உணர்ந்தா என்னாகும்? தன்னையே தான் அர்ச்சிப்பான். தான் யாரு?
நான் யார் சாமி? தெரியல சாமி. நீங்கள் யார் சாமி? உங்கள் பேர் என்ன? இந்த உடலில் ஐயா சொல்லுவார், டே ஊரை பார்க்காதப்பா உன்னை பாரு, உலகத்தை பார்க்காத உன்னை பாரு, என்னை பாரு என்னை பாருன்றீங்களே சாமி, நான் யார் அப்படின்னு யாராவது அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கோமா? ஐயா சொல்லிட்டாரு, ஊரை பார்க்காத உன்னை பாரு, கண்ணாடி முன்னாடி போய் என்னையே தான் பார்த்துன்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல சாமி. அப்போ அவர் அதையா சொன்னார், நான் யாரா இருக்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமான்னு அர்ஜுனனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானே. யார் சொல்கிறது? நான் யார் தெரியுமா? தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானேன்றார். நான் வேற யாரும் கிடையாதா? மாதங்களில் மார்கழி அப்படின்னு ஒரு சிறப்பெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் தான் சொன்ன மாதிரி குருநாதரும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நீதான்றதுக்கு அத்தாச்சி எதுனா உன் மூச்சு தான். அந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா உன் பேர் போனோண்டா. அந்த மனம்னு ஒன்று இல்லைன்னா நீ மூச்சு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா. சரி மூச்சுக்குது, மனம் கெட்டு போச்சு, புத்தி சுவாதீனம் இல்லை, மூச்சால் என்ன பயனு? அப்போது நீன்றதுக்கு அத்தாச்சி, உன் உடலில் உயிர் இருக்குது அத்தாச்சி இருக்குன்னா இந்த உயிரும் இந்த மூச்சும் உனக்குள்ளே செயல்படக்கூடிய இந்த மனமும் தான். அப்போது இப்போ விழிப்பாக இருக்கிறோம், யாரும் தூங்கலை. இப்போ விழிப்பாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மனமும் மூச்சும் எங்கே இருக்குதுன்னா இந்த புருவ மையத்தில் இருக்குது. அதனால தான் யாரும் கண்ணை மூடாதீங்க. கண்ணை மூண வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாருங்கள், உங்களை பாருங்கள், நீங்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த புருவ மத்தியை நோக்கி பார்க்க சொல்கிறது காரணமே நீங்கள் யாருன்னு தெரியணுமா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எது தெரிஞ்சு அங்கே பாருங்கள். அப்போ உலகத்தை பார்க்காத உன்னை பாருப்பான்னு காரணம் என்னென்னா நீ புருவ மையத்தை பாரு, நீ சுடுமுனையை பாரு. அப்படி பார்த்தா என்ன அறியும்பா? என்ன நடக்கும்னா தன்னை அறியும் அறிவை இறைவனும் கொடுப்பான். இது தெரியாதனால தான் எல்லாரும் கெட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த கண்ணு திறந்த நாள் முதல் கர்ப்பத்துலேருந்து அம்மா வெளியேருந்து வந்ததுக்கப்புறம் முதலாக கண்ணை திறந்து பார்த்ததே அம்மாவை கூட இல்லை, அப்பாவை கூட இல்லை. பார்த்தது முதல்ல யாரை? உலகத்தை. அது திரும்பவும் கண்ணை மூடுற வரைக்கும் இந்த உலகத்தையே பார்த்து செத்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அதுக்கு உலகமே பிரதானம். ஒரு நாளும் தான் யாருன்ற கேள்வி அந்த மனசில் இடவே இல்லை. காரணம் என்ன? அவ்வளோ வேணாம். அந்த கேள்வியை இந்த மனம் கேட்க விடாமல் அவங்கவுங்க செஞ்ச கர்மா கவனமாக பார்த்துக்குது. இந்த கேள்வி வந்துடவே கூடாதுன்னு. ஆமாம், பட்டினத்தாரை கூட அவ்வளோ நாளாக காப்பாற்றிருந்தது. அடடே இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? இறைவனே பிள்ளை கோலத்தில் வந்துட்டு, டே நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், கரெக்டாக நேரம் பார்த்து உனக்கு இந்த கேள்வியை தூண்டி விடுறேன். என்ன கேள்வி அது? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெடிக்கே. ஊசிக்கு காது இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா என்னடா பிரயோஜனம்? நகை நட்டு போட்டிருந்தான்னா, பட்டு துணியாக கட்டியிருந்தான்னா, எல்லாம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஒரு நாளும் அந்த உயிரை பற்றி ஒரு நாளும் நீ அக்கறைப்பட்டதில்லை. ஆனால் அது இல்லைன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருக்கு இறைவன் வந்து சொல்கிறான்? அந்த நேரம் வரும்போது பிள்ளையோட வடிவம் எடுத்து சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு கர்மா முடிஞ்சு கரெக்ட் டைம் வந்துட்டார். நமக்கு இவ்வளோ வயசாகி கூட வரலையே, அவ்வளோ கர்மா ஆகுது. கடைசி வரைக்கும் வருவானான்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்வியை தூண்டி விடுறதுக்கு தான் இறைவனே ஒரு வடிவம் எடுத்தது தான் குருநாதர் வடிவம். இந்த கேள்வியை நம்மளை கேட்க வைக்கிறார். ஆனால் நாம் கேட்கறதுக்கு இல்லை. அவர் நல்லா பேசுகிறாருங்க, அருமையாக பேசுகிறாருங்க அப்படின்னு உள்ள போனோம். என்னப்பா இப்படி பேசுகிறாரு இவர், இந்த மாதிரி பேச காரணம் என்னன்னு என் மனசை நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன்னா இப்போ இவ்வளோ விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போது அவரோட அகலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், அவரோட நீளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றியே நம்மளால் அளக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத இறைவனை அளக்க முடியுமா? சரியா? அவ்வளோ வல்லமை தான் அந்த குருநாதர் என்ற அந்த விஷயம். எல்லாரும் குரு கிடையாது, சரிங்களா? வெள்ளை துணி கட்டினாலாம் குருன்னு நினச்சிக்காதுங்க. ஊரில் 1000 பேர் 1000 விதமாக வெள்ளை துணி கட்டுவாங்க. குருன்னா தன்னோட இருளை முதல்ல விலக்கி வச்சுட்டு, தன்னோட துன்பத்தை தூக்கி வச்சுட்டு, தான் அடைஞ்ச இன்பத்தை, தான் கண்ட பேரானந்த அந்த நிலையை
அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் குரு. தனக்கே வழி தெரியல, நானே பாதாள அறையில் இருக்கிறேன், தனக்கே வழி தெரியல, தன்னை நம்பி வந்தவங்கள யாரால் காப்பாற்ற முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் உலக வாழ்க்கைன்றது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த கவனம் வேணும்னா நான் யார் என்ற அறிவு, அந்த கேள்விகள் எப்போவுமே நம்மளை தொத்திக்கினே இருக்கணும். நம்ம மனசில் 1000 விஷயங்கள் பண்ணலாம், 1000 வேலை செய்யலாம், 1000 ஓட்டம் ஓடலாம். ஆனாலும் நம்ம மனசில் எப்போவுமே சதா ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி நான் யார் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விகள் நீங்கள் கேட்க கேட்க தான் அதுக்கான விடை தானாக கேள்வி கேட்டுக்கும். எப்போவுமே இறைக்கிற கிணறு தான் தூரும், இறைக்காத கிணறு எப்பவுமே தூர போதில்லை, அது பாழடைஞ்சு போயிடும். அங்கே உங்கள் மனமான கிணறு தூரணும்னு சொன்னால் கேள்விகள் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாடம் பண்ணும்போது கேள்வி கேட்கலாமா? அங்கே அந்த தவறுகள் பண்ணவே கூடாது. பாடமாக மட்டும்தான் இருக்கணும். அங்கே வேறு யாருக்கும் வேலைகள் இல்லை. ஏன்னா குரு தான் பாடம், பாடம் தான் குரு. உண்மையிலே உங்களுக்கு குரு மேலே பக்தி இருந்தால், உங்களுக்கு குரு மேலே நம்பிக்கைகள் இருந்தால் பாடத்தில் கவனமாக இருங்க. வேறு சிந்தனைகள் ஓட்டத்துக்கு வேறு எங்கேயும் போகக்கூடாது. சாமி